பெரியம்மா, பெரியம்மா. பிந்து, வா சாமி. உன்னை வீட்டுக்கு வா வான்னு எத்தனை நாளா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இன்னைக்குதான் இந்த பெரியம்மா ஞாபகமே உனக்கு வந்துச்சா? பெரியம்மா, என்ன சாமி இப்படி துரும்பா இழைச்சு போயிருக்க? நல்லா சாப்பிட்டா தானே ஆகும். வாங்க மாப்பிள்ள. வரங்கத்த. ராஜி, ராஜி, சீக்கிரமா வா. இங்க வந்து பாரு யார் வந்திருக்கிறதுன்னு. சீக்கிரம் வாடி. அக்கா எப்ப வருவான்னு கேட்டுட்டே இருப்ப. இப்ப அக்கா வந்திருக்கா, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க. கொஞ்சம் வா சீக்கிரமா. அக்கா, ஃபைனலா இப்பதான் என் வீடு உனக்கு தெரிஞ்சதோ? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க? வா முதல்ல வா. அக்கா, மாமா, அக்காவை கூட்டிட்டு வரக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சா? இனிமே அக்கா என் கூட தான் இருப்பா. சரிதான், அப்ப நானும் இங்கேயே இருந்துடுறேன். மாமா, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டுதான். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஜாலியா இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க மாமா. உங்களை மாதிரியே ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். சரி வாங்க உள்ள போய் உட்காந்து பேசுவோம். பிந்து, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். ஏண்டி உங்க அக்கால மட்டும் கூட்டிட்டு போற? மாமாவை யார் கூட்டிட்டு போவா? ஐயோ சாரி மாமா, நான் உங்களை மறந்துட்டேன். வாங்க போலாம். சரிதான், வீட்டுக்கு வந்தா மாமாவை தான் முதல்ல ஞாபகம் இருக்கணும். ஆனா இங்க அக்காவை தான் ஞாபகம் இருக்கு. சரி வாங்க போவோம். பிந்து உட்காரு, உங்ககிட்ட நிறைய பேசணும். மாமா நீங்களும் உட்காருங்க. பிந்து, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நீ கோவப்படக்கூடாது. நான் சொல்றதுக்கு சரியான ஆள் நீதான். உன்னை விட்டா எனக்கு ஆளு இல்ல பிந்து. ஏய், என்ன அடி பயங்கரமா போடுற? என்ன விஷயம்? முதல்ல நீ விஷயத்த சொல்லு. நீ போடுற அடிய பார்த்தா வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிக்கும் போலயே. சரி இருங்க, உங்களுக்கு போய் நான் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி குடிச்சிட்டு அப்புறமா இத பத்தி பொறுமையா பேசுவோம். ஏய், முதல்ல என்னன்னு சொல்லு ராஜி. சொல்லிட்டு அப்புறம் போ. குதிரை போட்டுட்டு விடைய சொல்லாம போனா நாங்க எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டே இருக்க முடியும்? என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. வந்து சொல்றேன், அது வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டியா? மாமா பார்த்து கொஞ்சமாவது கத்துக்க பிந்து. கேட்டியா? மாமா பார்த்து கொஞ்சம் பொறுமையா கத்துக்கவான். மாமா கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இல்லடி செல்லம்? சரிதான், மாமாட்ட கத்துக்கறக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி ராகுல், ஒரு விஷயம் கேட்கணும். வீடு கட்டுற வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சதுன்னா பரவாயில்ல. லோன் நீ போட்டிருக்க, அதுக்கான பணம் எல்லாம் ஊறப்பட்டது செலவாகுண்டா. மாமாட்ட என்ன ஏதுன்னு கணக்கு வழக்கு கேளு. கேட்காம இருக்காத, புரியுதா? எதுவா இருந்தாலும் சரி பதிய போட்டு செலவு செய்வோம். அவர் அதிகமாவும் நாம குறைச்சலாவும் போட்டா நல்லா இருக்காது. ஏய், நீ சொல்றதெல்லாம் சரிதா பிந்து. கொஞ்சம் பொறுமையா இரு. நீயும் நானும் வேலைக்கு போறோம். ஆனா அண்ணி வீட்டையும் பாத்துக்கறாங்கல்ல. நாம போய் அப்படியெல்லாம் எடுத்த உடனே கணக்கு கேட்க முடியாது. இத்தனை வருஷமா அண்ணன் தான் பாத்துட்டு இருந்தாரு. இனிமேலும் அவரே பாக்கட்டும். நம்ம சம்பளத்துல காவாசி நம்மளுக்குன்னு எடுத்து வச்சுக்குவோம். அதையும் அண்ணன் கிட்ட தெளிவா சொல்லிடுவோம். சரியா? ம், சரிடா. ஏ ராகுல், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அண்ணா இருக்காருல்ல, அப்பா எவ்வளவு பாசம் உங்க அண்ணி மேல. எனக்கே பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தாண்டா இருக்கு. அவ்வளவு அன்பு காட்டுறாரு. ஒரு நிமிஷம் காணானா கூட பதறி போயிடுறாரு தெரியுமா? நீ சொல்றது சரிதான். இப்பதானே நீ பார்க்க ஆரம்பிச்சிருக்க. இன்னும் அவங்க பண்ற சேட்டையெல்லாம் பாரு. சில டைம் அம்மாவே டென்ஷன் ஆயிடுவாங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சரா? ஆமா, டார்ச்சர் தான். அது நம்மளுக்கு. ஆனா அன்னைக்கு அது லவ் டார்ச்சர். என்ன ஒரே சிரிப்பும் கோலாகலமா இருக்கு? பிந்து, நான் கூப்பிடுறது உங்க காதுல கூட விழலையா? சரிதான், நான் சொன்னதை அவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? ஆமா, நீ சொன்னதை பத்தி தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படியே இத அத்தைகிட்டயும் சொல்லலாமா வேண்டாமான்னு சேர்த்து யோசிக்கிறோம். அட பாவீங்களா, உங்ககிட்ட சொல்றது கொஞ்சம் டேஞ்சர் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வாயை அடக்கி வைக்கணும். ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. சரி சொல்லு, என்ன விஷயம் ராஜி? அது அது வந்து அது என்னடி, வாயை திறந்து பேசு. அதுன்னு இழுத்துட்டே இருக்க. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன பிந்து, என்ன சொல்றா உன் தங்கச்சி? அதுவா பெரியமா, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா.
ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளா? வாய திறந்த மூடவே மாட்டா. அவ என்ன சொல்லாம இருப்பா? ஏண்டி, என்ன உங்க அக்காட்ட என்ன தனியா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் அக்காட்டி மாமாட்டி பேசிட்டு இருந்தேன். நிஜமாவா? ஆமாண்டி, நிஜமாதான். பேசாம இரு நீ. பிந்து, பெரியம்மா கொஞ்சம் வாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி பெரியம்மா. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏன் இப்படி தனியாவே இருக்கான்னு தெரியலையே. கனிய வர வர என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ சுத்தமா மாறிட்டா. பகல் கனவுலயே நிக்கிறா. நான் வந்து நிக்கிறது கூட இவளுக்கு தெரியல. என்னதான் அப்படி யோசிக்கிறான்னு ஒன்னும் புரியல. அம்மா கனி. சொல்லுங்கப்பா. என்னம்மா நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? அப்பா வந்து நிக்கிறது கூட உனக்கு தெரியலையா? அப்பா கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமா? அப்பா கிட்ட சொல்றதுக்கு நீ இவ்ளோ யோசிக்க தேவையில்ல. அப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? சொல்லு சாமி. என்ன கேட்கணுமோ நீ கேளு. இல்ல, நான் கோவிலுக்கு சஞ்சய பார்த்தது நீங்க பாத்துட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்க தான் என்ன கோவிலுக்கு வர சொன்னீங்கன்னு அம்மாட்ட சொன்னதுக்கு நீங்க எதுவுமே சொல்லலையே. ஆமான்னு தான் சொன்னீங்க. ஏன்பா அப்படி? என்னப்பா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சிரிக்கிறீங்க? ஏண்டா, உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவ தாம் தூன்னு குதிப்பா. காலங்காத்தால நீ எதுக்கு சஞ்சயோட வெளியே வந்தான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, அது வந்து உனக்கு சஞ்சய புடிச்சிருக்கா? அப்பா, என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? நான் கேட்டதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. உனக்கு சஞ்சய புடிச்சிருக்கா இல்லையா? ஆமாப்பா, எனக்கு சஞ்சய ரொம்ப பிடிச்சிருக்கு. அததான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். இவங்க என்ன தனியா உட்கார்ந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை, இந்தாங்க உங்களுக்காக நான் சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. சூப்பு கொண்டு வந்தியா? ஆமா, உன் தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. ஃபோன் பண்ணாங்களா இல்லையா? அத்தை, அவ கூப்பிட்டா, சாயந்தரமா வரேன்னு சொன்னாங்க. எல்லாம் நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கிறீங்க. இந்த வீட்டுல பெரியவன் நான் எதுக்கு இருக்கறனே தெரியல. இல்ல வெண்ணிலா? அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க தப்பா நினைக்கிற அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல அத்தை. அவ உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலாம். உங்க ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னா. அது இருக்கட்டு, நான் ரொம்ப நாளா உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. அவனும் வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். என்னாச்சு அத்தை? நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. எல்லாம் இந்த வீட்டு வாரிசை பத்தி தான். 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீடு ஏத்த வீடு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களோட கல்யாணம் அந்த கௌசல்யா இப்ப 2 குழந்தை பெத்துட்டா. ஆனா நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கிற மாதிரி தெரியலையே. ஆஸ்பத்திரி போறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு முடிவை சொல்லிருங்க. நானும் பேர குழந்தை வேணும் பேர குழந்தை வேணும்னு எத்தனை நாள் ஏங்கிக்கிட்டே இருக்கிறது. ஒரு முடிவை சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நானும் மனசை மாத்திக்குவேன்ல. அவன் மறுட்டு, நானு ஒரே முடிவா கேட்டுக்கிறேன். என்னோட கேள்விக்கு ஒன்னும் பதிலும் கிடைக்க மாட்டேங்குது உங்ககிட்ட இருந்து. ஏதாவது சொன்னா மூஞ்சிய சோகமா வச்சுக்கிற. வாயை திறந்து ஏதாவது பேசுறையா ஒன்னா? அப்படி இல்லைங்க அத்தை, இப்படி இல்லைங்க அத்தைன்னு ஏதாவது சொன்னாத்தான் நாவு. அதுவும் சொல்லிடாத. என்னாச்சுமா? வெண்ணிலாவை எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறா? நான் அவளை மிரட்டி வைக்கிறேன். உள்ள வா, உன்னை மிரட்டி வைக்கணும். டேய், போதுண்டா. எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க? 3 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தை குட்டியை பெத்து என் கையில கொடுக்கணும்னு ஏதாவது இருக்குதா? ஒன்னும் கண்டுக்கறது இல்ல. அம்மா, இத பத்தி பேசாதீங்க. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறது? ஏமா அப்படி பண்றீங்க? அவன் மனசையும் சேர்த்து நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. அம்மா, இப்பதான் உங்களுக்கு சின்ன மருமக வந்துட்டால, அவகிட்ட கேளுங்க. வேற குழந்தை கிடைக்கும். சந்தோஷ், ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படி எல்லாம் அத்திட்டு பேசாதீங்க. நீ சும்மா இரு. உன்னை அம்மா எவ்வளவு காயப்படுத்திட்டே இருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ற? நீ அம்மாக்கு பதில் சொல்லணும்ல. வாயே துறக்காம இப்படியே நின்னா என்ன வெண்ணிலா பண்றது? நீ நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு அனுசரிச்சு போற. இது அம்மா புரிஞ்சுக்காமயே பேசிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு புரிய வைக்கவும் மாட்டேங்கிற.
நீ உள்ள வந்து அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்க. உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட பேசலன்னு முதல்லயே நீ வருத்தத்துல இருக்க. திரும்ப திரும்ப எங்க அம்மாவும் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. நான் பாத்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும் சொல்லு? ப்ளீஸ் வெண்ணிலா, இந்த டைமாவது என்ன பேச விடு. இனியும் பேசலைனா அம்மா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு என்ன பேச விடு. ப்ளீஸ் வெண்ணிலா. அம்மா, வெண்ணிலா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா தெரியுமா? நீங்க ஏங்கம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அவளை எப்பவுமே புரிஞ்சுக்க நீங்க முயற்சி கூட பண்ணனது இல்ல. கொஞ்சமாவது அவளை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு கடுமையா நடந்தாலும் இப்ப வரைக்கும் அவ அன்பா தானே இருக்கா உங்ககிட்ட. ஒரு வார்த்தை உங்ககிட்ட எதிர்த்து பேசியிருப்பாளா? தயவு செஞ்சு அவளை புரிஞ்சுக்கோங்கம்மா. வா வெண்ணிலா போலாம். அத்தை. அழாத வெண்ணிலா, வா வந்து உட்காரு. அழாதீங்க சந்தோஷ், எல்லாம் சரியாயிடும். எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. இந்த சமயத்துல நீங்க கவலைப்படாதீங்க சந்தோஷ். ஏய், என் கனவுக்காக நீ ஏன் இப்படி பண்ற? நாம லவ் பண்ணும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் வீடு கட்டி முடிச்ச உடனே உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை, அதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உன் ஆசைக்காக தான் இப்போ வரைக்கும் நான் உழைச்சிட்டு இருக்கேன். அதை நிறைவேறின உடனே நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்படும். அதுக்காக ஏடி நீ கஷ்டப்படுற? நீ கஷ்டப்படுறதுனால தாங்க முடியல. உன் அம்மா அப்பா கூட இருந்தா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். அவங்களோடையும் என்னால உன்னை சேர்த்து வைக்க முடியல. ஆனா எங்க அம்மாவும் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க.